மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மை சுற்றி பேசப்படும் ஒரே தலைப்பு இணைய வழி கற்றல் மற்றும் வகுப்பறை கற்றல். இரண்டு சொல்லின் கல்வியின் எதிர்காலம் அறிந்திருக்கிறது. முதலில் வகுப்பறை கற்றலை பார்ப்போம். எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது, பள்ளியில் முதல் சென்ற நாளில் புதிய புத்தகத்தின் வாசனை, புதிய நண்பர்களின் சிரிப்பு, ஆசிரியர் சொல்லும் காலை வணக்கம் பிள்ளைகளா என்ற குரல். அந்த நினைவை மறக்க முடியாது. வகுப்பறை என்பது வெறும் நாற்காலி, மேதை, பலகை அல்ல. அது ஒரு உயிருள்ள கற்றலின் உலகமாகும். நாம் பாடங்களை மட்டும் கற்பிக்க வரவில்லை, ஒழுக்கத்தையும் நட்பையும் மரியாதை, தோல்வியையும் தைரியத்தையும் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நண்பர் உதவி செய்யும் போது பகிர்தல் கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆசிரியர் கண்டிக்கும் போது பொறுப்பு கற்றுக்கொள்கிறோம். ஒரு போட்டியில் தோல்வி அடையும் போது மீண்டும் எழும் மன வலிமையை கற்றுக்கொள்கிறோம். அந்த வகுப்பறையில் ஒரு சத்தம் கூட ஒரு இசைதான். ஒரு ஆசிரியர் சாதியில் எழுதும் எழுத்து நாம் மனதில் எழுத்தாக மாறுகிறது. வகுப்பறை கற்றல் புத்தகத்தால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் தான் கற்றுக்கொள்கிறோம். அங்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடம். ஒரு நண்பரிடம் பேனாவை கேட்பதற்கு ஒரு ஆசிரியரிடம் ஆலோசனை கேட்பது எல்லாம் மனநிலையை வளர்க்கும் பாடங்கள். ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லும் போது அவரது முகத்தில் தெரியும் ஆர்வம். அதுதான் நம்மை ஊக்குவிக்கும் சக்தி, நம்மை வளர்க்கும் மொழி. ஆனால் நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி அல்ல. கொரோனா என்ற பேரிடர் நம்மை வீட்டுக்குள் அழைத்த போது புத்தகம், பள்ளி, மேதை எல்லாம் ஒரே திரையை வந்தடைந்தது. அப்படியே பிறந்தது, அப்படியே மாறிவிட்டது. நான் நினைவு கூறுவேன், அனைத்து வகுப்பறை என் வீட்டில் ஒரே கைபேசி என்று. அந்த நேரத்தில் இணையவழி கற்றல் நம்மை உலகத்தோடு இணைத்தது. ஆனால் நண்பர்களோடு பேசும் சிரிக்கும் வாய்ப்பை கெடுத்தது. பள்ளி சுவற்றை தாண்டி உலக ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் முடிகிறது. ஒரு கிக்கி, கூகுள், யூடியூப் எல்லாம் நம் கையில். ஒரு சுரங்கை உலகம் நம்மை வந்தடைந்தது. கோகிலில் கேள்வி கேட்டால் ஆசிரியர் போலவே பதில் கிடைத்தது. ஒரு வீடியோ பார்க்கும் போதும் நம்மால் பார்க்கவும் நிறுத்தவும் மீண்டும் விளக்கமாக பார்க்கவும் முடிகிறது. அது நேரத்தை சேமிக்கிறது. அது புத்துணர்ச்சியான வழி செய்கிறது. ஒரு இணையம் நமக்கு அறிவு அளித்தாலும் நாம் அனுபவத்தை பறித்தது. பள்ளி என்பது வெறும் பாடம் அல்ல, அது நாம் வாழ்க்கையில் ஒரு பயிற்சியாகும். ஒரு கணினி கற்றுத்தரும் தகவல் நாம் அறிவை வளர்க்கிறது. ஒரு ஆசிரியர் தரும் அறிவை நாம் மனதையே வளர்க்கிறது. அதனால் தான் நான் கூறுவேன், ஒரு கணினி கற்றுத்தரலாம், ஆனால் மனிதன் கெடுத்தது ஆசிரியர் மட்டுமே. உண்மையை நான் சொல்லட்டுமா, இரண்டையும் சேர்க்கும் போதுதான் முழுமையாகும் கல்வி. ஒரு கணினி தரும் தகவல் நாம் அறிவை வளர்க்கிறது. ஒரு கணினி தரும் அறிவை நாம் அறிவை வளர்க்கிறது. ஒரு ஆசிரியர் தரும் அறிவுரை நாம் மனிதையே வளர்க்கிறது. ஒரு கணினி கற்றுத்தரும் எப்படி என்பதை ஒரு ஆசிரியர் கற்றுத்தருவது ஏன் என்பதை வீணான கல்வி என ஒரு கவலை. பழைய தொழில்நுட்பம் மற்றும் ஒரு புதிய கற்றல் இரண்டையும் சேர்த்தால் தான் மனிதர்கள் என்று நம்மை கூறுகிறார்கள். உங்களிடம் ஒரு கவிதை கூறி விடை பெறுகிறேன். கல்வி என்ற சொத்து அழிக்க முடியாத சொத்து, அல்ல முடியாத முத்து, அல்ல குறையாதது என்றென்று திகழ்ந்தது. கல்வி தந்த அறிவின் ஊற்றோ கடலின் ஆழமோ, கல்மேகத்தின் மழையோ, இமயத்தின் உயரமோ கல்வி. முடிவாக நான் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். வகுப்பறை ஒரு இதயம் என்றால் இணைய வழி கற்றல் அதில் ஓடும் ரத்தமாகும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.